டி ரயில்வே ஸ்டேஷன் சென்னை. ஸோ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பார்த்திங்க அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மோகா ஸ்டாலின் ரோட்டில் வந்தோம்னா நேரு ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஃபேஸிங்கில் 32 அடி ஃப்ரண்டேஜ் 42 அடி லென்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 6 வருஷம் ஆகுது. G+2 கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஸோ 3 ஃப்ளோர்லையுமே பார்த்திங்க அப்படின்னா 2 BHK. ரெண்டல் இன்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே பார்த்திங்கன்னா 9000 ரெண்டல் வந்துட்டுருக்கு. கீழே வந்து ஓனர் இருக்காங்க. மேலே 2 ஃப்ளோர்லேயுமே பார்த்திங்கன்னா 9000 சொல்லி ரெண்டல் விட்டுருக்காங்க. ஒரு 24 ஃபீட் ரோடுங்க. ஒரே ஒரு கார் பார்க்கிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஹைட் தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா 2016 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டாக தான் இருக்கும். பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவ்டு வாங்கி நம்ம வந்து கட்டியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோனுக்கும் போய்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா கிராமநத்தமாக அந்த மாதிரி தான் அதுக்கு அந்த ஏரியாவுக்கு அந்த பக்கம்லாம் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்டாக போட்ட லேஅவுட். இதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு வாங்கிட்டு வீடு கட்டியிருப்பாங்க. பணம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கட்டியிருக்கலான்ற மாதிரியும் நிறைய பேர் வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்திங்க அப்படின்னா அந்த பால்கனி இந்த கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனாக விட்டுருப்பாங்க. 1,30,00,000 சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இண்டிவிஜுவல் வீடுகளும் தான் நிறைய இருக்குது. ரெண்டல் இன்கம் கொடுக்குற மாதிரி. பேக் சைடு ஃபுல்லாக அது பார்த்திங்கன்னா இந்த லைன் நீங்கள் ரைட் இடத்துல எப்படி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ மக்கள் போக்குவரத்து நிறைய இருக்கக்கூடிய இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டா ஒரு எக்ஸாக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டால் 1 கிலோமீட்டர் வரும். அதே போல் பார்த்தோன்னா நமக்கு அந்த மன்னிவாக்கம் போகிறோம் பார்த்திங்களா, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மன்னிவாக்கம் ஒரகடம் ரோடு இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 500 மீட்டருக்குள்ளே வந்துடும். 500-600 மீட்டருக்குள்ளே இந்த வீடு வந்துடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லோனுக்கு நம்ம அதாவது நமக்கு அப்ரூவ்டு வேணும் அப்படின்னாலும் தான் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அப்ரூவ்டு தனியாக அப்ளை பண்ணி கூட லேண்ட் அப்ரூவ்டு திரும்ப வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ கரண்ட்டில் ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் சொல்லணும். வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓன் யூஸ்ன்றதால பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஓப்பன் கிச்சன் வச்சுருக்காங்க. மேலே வந்து ரெண்டன்ட் இருக்கிறதால மேலே நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது. உள்ளவும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்க முடியாது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சனு, அதாவது மாடுலர் டிசைனாக பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பில்டிங் வந்து பார்த்தோன்னா மணலில் கட்டின வீடு தான். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா 6-7 வயசில் இருந்தவங்க முன்னாடி இருந்தவங்க கூட கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்சானில் கட்டியிருப்பாங்க. பட் இவர் ஓன் யூஸ்ன்றதால பார்த்திங்க அப்படின்னா மணலில் கட்டியிருப்பாங்க. அதனால் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், வாக்கபிள் டிஸ்டன்ஸ், மெயின் ரோடு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. நீங்கள் லோனுக்கு போய்க்கணும் கூட ஈஸியாக லோனுக்கும் போய்க்கலாம். ஸோ எல்லாமும் 2 BHK வீடு. நீங்கள் இந்த வாங்கிட்டு கூட அப்படியே நீங்கள் ரெண்டல் இன்கமுக்கே கொடுக்குறது இருந்தால் கூட நம்ம ரெண்டல் இன்கம் கண்டினியூட்டியாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேமிலி ஏதாவது 2-3 ஃபேமிலி வரதை கூட வந்துக்கலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட தான். நன்றி.